Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. பட்ஜெட்ல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகக்கூடும்னு பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய சூழல்ல குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரி குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கு. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு மற்றும் G20 நாடுகளின் ஒப்புதலோடு பில்லர் 2 என்ற சர்வதேச குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரி விதிக்கும் நடைமுறை சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. இன்னும் இது இந்தியாவில் அமுல்படுத்தப்படல. பொதுவா ஒரு நாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் வரி சலுகைகளுக்காக வேறொரு நாட்டில் தன்னுடைய லாபத்தை பெரிய அளவில் முதலீடு செய்கிறாங்க. இதன் வாயிலா அந்த நிறுவனங்கள் வரி ஏய்ப்பிலும் ஈடுபடுது. எனவே இந்த நிறுவனங்களோட வரி ஏய்ப்பை தடுக்கவும் அதனால கிடைக்கும் கருப்பு பணத்தை வேறொரு நாடுகளில் முதலீடு செய்து அதிக அளவில் லாபம் ஈட்டுவதை தடுக்கவும் புதிய நடைமுறையை உருவாக்க வேண்டும்னு G20 நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. அதன்படி சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற G20 நாடுகளின் கூட்டத்தில் அனைத்து நாடுகளிலும் வர்த்தக நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரியை விதிக்க முடிவு செய்யப்பட்டது. அதாவது அனைத்து நாடுகளிலும் சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 15% வரி செலுத்த வேண்டும்னு முடிவெடுக்கப்பட்டது. இதனால சர்வதேச நிறுவனங்கள் குறைந்த வரி வசூலிக்கும் நாடுகளில் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்வது குறையும்னு சொல்லப்பட்டது. இந்த குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரி விதிப்பு நடைமுறையானது ஆண்டுக்கு 750 மில்லியன் யூரோக்கள் வருமானம் ஈட்டக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பொருந்தும்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் இந்த நிறுவனங்கள் அவர்கள் செயல்படக்கூடிய நாடுகளில் குறைந்தபட்ச வரியை செலுத்தியே ஆகணும். ஒருவேளை அந்த நாடுகளில் 15% குறைவாக வரி வசூல் செய்யப்பட்டால் அங்கே டாப் வரி முறை அமலாகும்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர் ஆகியவை இந்த நடைமுறைக்கு இணங்குவதாக அறிவிச்சிருச்சு. இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இதுவரை இதனை அமல்படுத்துவது குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிக்கல. இந்த நிலையில வரக்கூடிய பட்ஜெட்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரி விதிப்பு குறித்த தகவலை வெளியிடுவார்னு சொல்லப்படுது. மத்திய அரசு தற்போது உள்ள வருமான வரி சட்டத்தில் புதிய பிரிவினை சேர்க்கலாம் அல்லது அனைவரின் கருத்துக்களையும் பெறுவதற்காக புதிய வரைவினை வெளியிடலானும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.